உண்மையான வல்லமை வருகிற வரைக்கும் போலி வல்லமைகளை வைத்து ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள். உண்மையான வல்லமை வருகிற வரைக்கும் தன்னுடைய மாய வித்தை மந்திர ஜாலங்களை வைத்து ஜனங்களை பிரமிக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். என்றைக்கு பிலிப்பு போகிறானோ சீமோனுடைய மந்திர வித்தைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விடுகிறது. என்றைக்கு அப்போஸ்தலர்கள் எழும்புகிறார்களோ அந்த மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திர புத்தகத்தை எல்லாம் தூக்கி எடுத்து தெருவில் விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அன்றைக்கு மந்திர வித்தை, இன்றைக்கு டெக்னாலஜி. 1000 வருடம் இந்த பூமியில கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? மனிதர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இந்த கட்டிடங்கள் எல்லாம் இருக்குமா? மலைகள் இருக்குமா? இரவு பகல் இருக்குமா? பஸ் ஓடுமா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குமா? விசுவாசித்தலின் அவசியம் சிலருக்கு எல்லாம் தெரியும். ஆனா விசுவாசத்துல வந்து நிப்பாங்க. எது விசுவாசம்னு தெரியாது, எதை விசுவாசிக்கணும்னு தெரியாது, எப்படி விசுவாசிக்கணும்னு தெரியாது. அப்படி என்றால் ஒரு மனிதன் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு ரெடியா இருப்பான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு. அவனுக்கு அடுத்து சொல்ல வேண்டிய செய்தி விசுவாசித்தலை குறித்து சொல்ல வேண்டும். யாரை விசுவாசிக்க வேண்டும்? அவன் நினைப்பான், இத்தனை கடவுள், ஏதோ ஒரு கடவுளை நான் வணங்கிட்டு போறேன், கடவுள் இல்லாம இருந்தா தானே தப்பு, நாத்திகன் தானே தப்பு, நான் தான் கடவுள் நம்பிக்கை உள்ளவனே, இயற்கை கடவுள் நம்புறேன், மரம் செடி கொடிகள் நம்புறேன்னு சொல்லுவான். அப்பனா நீ கடவுள் இருக்கிறார் என்பது நான் நம்புறது முக்கியம் கிடையாது, யாரை நம்புகிறாய் என்பதுதான் முக்கியம். அப்படின்னு கேட்டால் இயேசு எவ்வளவு விசேஷித்தமானவர், அவரை ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்ற காரியத்தில் சொல்ல வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் விசுவாசிக்க வைக்கணும்னா இயேசு என்கிற நாமத்தை அவர்கள் விசுவாசிக்க சொல்லணும். ஏன்னா இந்த பூமியில தேவர்கள் என்று பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மனுஷன் ரட்சிப்புக்கு நேராக நகர்த்தப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் இயேசுதான். அப்படி என்றால் ஒரு மனுஷன் எதை விசுவாசிக்கன்னு கேட்கும்போது இயேசுவினுடைய நாமத்தை விசுவாசி, இயேசுவினுடைய பாடுகளை விசுவாசிக்கி, இயேசுவினுடைய மரணத்தை விசுவாசிக்கணும், இயேசுவினுடைய ரத்தத்தை விசுவாசிக்கணும், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். கடைசி இதெல்லாம் நடந்துடும். இந்த உயிர்த்தெழுதலில் மட்டும் ஒரு டீம் அப்படியே நின்றுவாங்க. இயேசு ஒரு ஆள் பிறந்தார், ஆமாப்பா நம்புறோம்ப்பா. இயேசு குருடருக்கு கண்ணெல்லாம் கண்ணு தெரிய வச்சாரு, செவிடருடைய செவிகள் எல்லாம் திறந்தாரு, நம்புறியா? நம்புறோம்ப்பா. இயேசு இந்த பூமியில படாத பாடுபட்டாருப்பா, நம்புறியா? நம்புறோம்ப்பா. இயேசு மரணத்துக்கு நேராக போய் மறைத்துத்தாரு, நம்புறியா? நம்புற மாதிரி இருக்கு, நம்புறேன், ஓகே. இயேசு மரித்து உயிரோடு எழும்பிட்டார், நம்புறியான்னு கேட்டால் நம்ப மாட்டாங்க. நம்முடைய உலகத்தில் ஒரு பெரிய மதமே இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் நடக்கல, அவர் மரிக்கவில்லை என்ற பெரிய ஒரு கோட்பாட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறாங்க. அப்படி என்று கேட்டால் எதை விசுவாசிக்க சொல்லணும்னா இயேசு பிறந்துட்டாருங்கிறத விசுவாசிக்க சொல்றது முக்கியம் கிடையாது. எல்லாத்தையும் சொல்லும்போது இயேசு மரித்தார், அதையும் விசுவாசிக்கணும். அவர் மரித்து உயிரோடு எழும்பிட்டார், அதையும் விசுவாசி சொல்லணும். ஏன்னா சிலர் அவர் மரிக்கவே கிடையாது, அவர் உயிர்த்தெழுதலே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் விசுவாசிப்பாங்க. இந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. ஏன் இந்த இடத்துல நிறுத்துறாங்கன்னு கேட்டா ஒரு மனித குலத்தின் ரட்சிப்பினுடைய பெரிய ஆசீர்வாதமே அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அவர் எப்போ உயிர்த்தெழுத ஆரம்பிக்கிறாரோ அந்த ரட்சிப்பின் வாசல் திறக்கப்பட ஆரம்பிக்கிறது. அப்படி என்று கேட்டால் உயிர்த்தெழுதலின் ரகசியத்தை கட்டாயம் சொல்லி நம்ப வைக்க, விசுவாசிக்க வைக்க வேண்டும். அடுத்து அவருடைய வருகையை நம்ப. சில இதெல்லாம் நம்பிடுவாங்க, இயேசு வந்தார், மரிச்சாரு, எப்படியோ ஒரு நல்ல வல்லமை உள்ளவர் போயிட்டாரு, போனவர் ரிட்டர்ன் வருவாருங்கிறது சொல்லணும். நம்பவே மாட்டாங்க. ஏன்னா இயேசுவானவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி அவருடைய வருகையை விசுவாசிக்க சொல்லணும். ஏன்னா விசுவாசிக்கிறவன் தான் உண்டு என்றும் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்பதை விசுவாசிக்கணும். அப்படி என்றால் இயேசுவானவர் பரலோகத்தில் மாத்திரம் கிடையாது, பூமிக்கும் வருவார் என்கிற செய்தியை விசுவாசிக்க வைக்கணும். அவருடைய வருகையை குறித்து விசுவாசிக்க வைக்கணும். அடுத்து அவருடைய அரசாட்சி, 1000 வருட அரசாட்சி ஒன்று இந்த பூமியில நடக்கும் என்று சொல்லி அரசாட்சியை விசுவாசிக்க வைக்கணும். கடைசியா 2 விஷயம், நியாய தீர்ப்பை விசுவாசிக்க வைக்கணும். சில எல்லாம் நினைப்பான், அன்பான கடவுள் யாரையும் நரகத்தில் போடுவாரா? அன்பான கடவுள் யாரையும் அடிப்பாரா? அன்பான கடவுள் யாரையும் கொல்ல நினைப்பாரா? அவர் அன்பு, இயேசு அன்புன்னு சொல்றீங்க, அவர் எப்படியோ ஒரு ஆள் நரகத்தில் போடுவதில்லை, நம்புற மாதிரி இல்லை, பயங்காட்டுறீங்கன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்தையும் விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பையும் ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டும். அவன் நியாய தீர்ப்பை விசுவாசிக்கும் போதுதான் அவன் பயந்து கர்த்தருக்கு நிறைய பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நியாய தீர்ப்புக்கு கர்த்தர் வருவார், அன்பானவர் என்னை அடிக்க மாட்டார், அதோட போதும். சிலுவையில் நடக்க உயிரே கொடுத்தவர், இது மன்னிக்க மாட்டார், மன்னிப்பார். அதே நேரத்தில் அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி.
யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அவர் அழகாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. பிதாவானவரை எல்லாரும் கனம் பண்ணுவதை போல குமாரனையும் கனம் பண்ணுவதற்காக நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை குமாரன் கையிலே கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் மனிதர்களை நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதி பிதாவானவர் கிடையாது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் தான் நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாசனத்தில் உட்கார போறாரு. அவர் நியாயம் தீர்ப்பார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் 2வது பகுதி சொல்லிடுது, அவருடைய நீதியை நடப்பிக்கும் நாட்களை. எது நீதியான நாட்கள்? 1000 வருட அரசாட்சியில நீதி, இது ஒரு பக்கம் நீதி. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் 2 பிரிக்காரே, அது ஒரு நீதி. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பை குறித்த அந்த செய்தியை ஒரு மனிதனுக்கு கட்டாயம் சுவிசேஷமாய் சொல்ல வேண்டும். அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ளாமல் போகிறான், அவன் நம்புறான், நம்பாம போகிறான். ஆனால் சொல்ல வேண்டியது ஒரு நல்ல சுவிசேஷகனுடைய கடமை. அதனால இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து ஒரு நியாயாசனத்தில் உட்கார்ந்து நியாயம் விசாரிப்பார் என்கிற செய்தியை கட்டாயம் சொல்ல வேண்டும். இதை நீ விசுவாசிக்க சொல்லணும். கடைசி ஒன்று, நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அப்படி என்றால் நித்திய ஜீவன் ஒன்று உண்டுக்கு சிலர் நினைப்பாங்க, இந்த அறிவியல் உலகத்துல, சயின்ஸ் உலகத்துல மரித்து போன ஒருவன் மறுபடியும் வந்து மரிக்காமல் வாழ முடியுமா? முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு விசுவாசிக்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நித்திய ஜீவனை குறித்து விசுவாசிக்க சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு மனுஷனை விசுவாசத்திற்கு நேரான காரியங்களையும், எதையெல்லாம் விசுவாசிக்க வேண்டும் என்ற காரியங்களையும், விசுவாசித்தலின் ரகசியத்தையும் சொல்ல வேண்டும். இந்த 4 காரியங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும் போது கட்டாயம் இருக்க வேண்டும். இது எல்லாமே வேதத்தின் ஆதாரத்தில் இருந்து. அடுத்து இன்னொரு பகுதி இருக்கு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் மறுபகுதி. அது என்னவென்று கேட்டால், இயேசுவினுடைய ராஜ்யம் இந்த பூமியில் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார் என்றால், இந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்ற காரியத்தை சொல்ல வேண்டும். 1000 வருட அரசாட்சியில் யாரெல்லாம் இருப்பார்கள், யாரெல்லாம் இருக்க மாட்டார்கள், ஒரு மனிதனுடைய சரீரம் எப்படிப்பட்ட சரீரமாய் மாறிவிடும், தும்மல் வருமா, காய்ச்சல் வருமா, ஆஸ்பத்திரி இருக்குமா, ஸ்கூல் எல்லாம் இருக்குமா, பஸ்ஸெல்லாம் இருக்குமா, இல்லை ஒரு காலத்தில் விறகு கட்டை எரிச்ச மாதிரி விறகு கட்டையா, இல்லை சிலிண்டரை வச்சு எரிக்கணுமா, இப்படி பல கேள்விகள் இருக்கும். 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில வைத்துதான் நடக்கிறது என்று கேட்டால், சூரியன் சந்திரன் இருக்குமா, பகல் இரவு இருக்குமான்னு பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும். சில பதில்கள் மாத்திரம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தன்னுடைய 11வது அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில மல்கியா தீர்க்கதரிசி, சில சகரியா தீர்க்கதரிசிகள் சில காரியங்களை அங்கொன்று இங்கொன்றுமாய் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய முழுமையை இன்னும் கர்த்தர் வெளிப்படுத்தவே இல்லை. அடுத்த வேத வசனத்துக்கு நேராக வரேன். அப்படி என்று கேட்டால், இந்த 4 பாயிண்டோடு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முடிச்சிடக்கூடாது. இந்த 4 பாயிண்டும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும் போது முக்கிய அங்கமாய் இருக்க வேண்டும். அதற்கு பின்னாடி 1000 வருட அரசாட்சியில் என்னெல்லாம் நடக்கும் என்ற காரியத்தை கட்டாயம் எடுத்து சொல்ல வேண்டும். சில தீர்க்கதரிசிகள் மட்டும் அதை தரிசனமாய் பார்த்து எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய முழுமை இன்னும் நிறைவு பெற இல்லவே இல்லை. இயேசுவானவர் வந்தார் என்றால், இயேசுவானவரை போய் எல்லாரும் பார்க்க முடியுமா? அவர் ராஜாதி ராஜாவா இருப்பாரே, நான் உடனே பெட்டிஷனை கொடுத்தா வந்துருவாரா? பல கேள்விகள் இருக்கும். இயேசுவே வந்துட்டார்னா ஞாயிறு ஆராதனை நடக்குமா? ஞாயிற்றுக்கிழமை ஒன்று உண்டா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குமா? இயேசுவானவர் இந்த பூமியில வந்துட்டார்னா மறுபடியும் இருக்கு ஞாயிறு ஆராதனை நடக்கணும். ஞாயிறு ஆராதனை நடக்குமா, நடக்காதா? இயேசுவானவரே வந்துட்டாரு, அப்பனா பைபிள் தேவையா, தேவைப்படாதா? இயேசுவானவர் வந்துட்டாருன்னு விக்கிரகங்கள் இருக்குமா, இருக்காதா? பல கேள்விகள் இருக்கும். 1000 வருட அரசாட்சியை குறித்த பல கேள்விகள் இருக்கும். என்றால் இன்னொரு விஷயம், 1000 வருட அரசாட்சியில் ஜனங்கள் பிறக்க ஆரம்பிப்பார்களே, பிறக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தானா? அப்பனா அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அந்த 1000 வருட அரசாட்சியிலும் ரட்சிப்பு என்ற சம்பவம் நடக்குமா? நடந்தால் அது எப்படி நடக்க ஆரம்பிக்கும்? ஞானஸ்நானம் உண்டா? ஞானஸ்நானம் பாஸ்டர் கொடுப்பாரா, இயேசுவானவர் கொடுப்பாரா? ஏன்னா இயேசுவானவர் இந்த பூமியில் இருக்கிறாரே. இப்படி பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அது யாருடைய கரத்தில் இருக்கு என்று கேட்டால், தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்களால் தான் இது சாத்தியப்படும். எடுத்தவர்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 4, 5,
6 வசனங்களை வாசிக்கலாம். அவ்வேளை இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. போதும். இந்த 3 வசனங்களில் வாசிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், தானியேல் தீர்க்கதரிசிக்கு கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தும் போது பல காரியங்களை அவர் வெளிப்பாடுகளை பெற்று புஸ்தகத்தில் எழுதும் போது கர்த்தர் கடைசி அவர்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, இன்னி காலம் இருக்கு. அதனால தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கர்த்தர் முத்திரை போட சொல்லிட்டார், முத்திரை போட்டுருன்னு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தும் போது, நீ இதை எதையுமே எதையும் முத்திரை போடாத, அப்படியே விட்டு திறந்த புத்தகமா இருக்கட்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லிடுவாரு. ஆனால் அதிலும் ஒரு இடத்தில் இதை முத்திரை போடு. யோவான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். தரிசனத்தில் 7 இடி முழக்கம் கேட்கி, அந்த 7 இடி முழக்கத்துல 7 செய்திகள் காணப்படுகிறது. அந்த 7 செய்தி என்னன்னு யோவான் எழுதல, முத்திரை போடு என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதவே இல்லை, அவர் முடிச்சிட்டாரு, முத்திரை போட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, காலம் செல்லாது, இந்த முத்திரையினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தீர்க்கதரிசன வரம் பெற்ற ஒரு சுவிசேஷகனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடிய நாட்கள் வரும். அன்றைக்கு அந்த தேவ ரகசியம் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி என்றால் யோவான் என்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுத ஆரம்பித்தாரோ அன்றைக்கும் கூட சில ரகசியங்கள் மூடப்பட்ட புத்தகமாய் இருக்கிறது, சில காரியங்கள் முத்திரை உடைக்காத காரியங்களாய் இருக்கிறது. இன்று வரைக்கும் அந்த தேவ ரகசியம் என்ன, அந்த கடைசி காலத்தில் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம் வெளிப்படுமே, அந்த தேவ ரகசியம் என்ன என்ற காரியம் வெளிப்படவே இல்லை, யாரும் எடுத்து சொல்லல. ஆனா அதுல 7 இடிமுழக்கம் சொன்ன 7 செய்தி காணப்படாது. இடிமுழக்கம்னா சத்தம் கிடையாது, சத்தத்திற்கு பின்னாடி ஒரு செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த செய்தியை வாங்க வேண்டும். யாரால் வாங்க முடியும் என்று கேட்டால் அதில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊது போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. இது என்னன்னு காரணம்னா, இது ஒரு சுவிசேஷமான நற்செய்தி. ஏதோ ஒரு வெளிப்பாடு, ஒரு தீர்க்கதரிசி அந்த வெளிப்பாட்டை வாங்க ஆரம்பிக்கிறார். அந்த செய்திக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா ஒரு சுவிசேஷத்திற்குரிய செய்தி காணப்படுகிறது. அப்படி என்றால் நாம் பார்த்த இவ்வளவு சுவிசேஷத்தின் ரகசியத்தை காட்டிலும் வேறொரு சுவிசேஷத்தின் ரகசியம் வேதாகமத்தில் இன்னும் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது, அது உடைக்கப்படாமலேயே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அது உடைக்கப்பட்டு அது நிறைவேறுதல், அதன் வெளிப்பாட்டை நம்மளால பார்க்க முடியும். அப்படி என்று கேட்டால் யாரால் அந்த ரகசியத்தை, அந்த 7 இடிமுழக்கின்ற ரகசியத்தை பெற முடியும் என்று கேட்டால் முத்திரையை உடைக்கிறவர்கள், வெளிப்பாட்டை வாங்குகிறவர்கள். இந்த 2க்கும் தீர்க்க தரிசன வரம் அவசியப்படுகிறது. யோவான் எப்படி தீர்க்க தரிசன வரத்தில் நிரம்பி அவர் மறுரூபமாகி கர்த்தருடைய அநேக தரிசனங்களை பார்த்து அநேக வெளிப்பாடுகளை வாங்கி கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினாரோ, அந்த மாதிரி நாமும் கர்த்தருடைய நற்செய்தியை, அதிலும் குறிப்பாக 1000 வருட அரசாட்சியை குறித்த காரியத்தை தரிசனமாய் பார்த்து அது என்ன நடக்க போகிறது, 1000 வருடம் இந்த பூமியில கர்த்தர் என்ன செய்ய போகிறார், மனிதர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இந்த கட்டிடங்கள் எல்லாம் இருக்குமா, மலைகள் இருக்குமா, இரவு பகல் இருக்குமா, பசு ஓடுமா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குமா, கர்த்தர் தான் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறார் என்று கேட்டால் ஹாஸ்பிட்டல் இருக்குமா, கர்த்தரே மன்னாவை கொடுப்பார் என்று கேட்டால் ஹோட்டல்ஸ் இருக்குமா, சாப்பாடு முறைகள் எப்படி என்று பல காரியங்கள் எல்லாம் ஒரு தீர்க்க தரிசன வரம் பெற்றவன் தீர்க்க தரிசனமாய் பார்த்துதான் அதை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால தான் கடைசி கால ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் எழுத்தை வாசித்து எழுத்தை சொல்லுகிறவராய் மாத்திரம் அல்லாமல் கண்களை திறந்து தரிசனங்களை பார்த்து அந்த தரிசனத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷமாய் சொல்ல வேண்டிய கடமை ஒரு நல்ல சுவிசேஷகனுடைய கைகளில் கொடுக்கப்படுகிறது. அது அவனுடைய பொறுப்பும் அவனுடைய கடமையுமாய் காணப்படுகிறது. அந்த சுவிசேஷகன் தீர்க்க தரிசன வரம் பெற்றவனாய் இருக்கணும். ஏனென்று கேட்டால் அந்த தீர்க்க தரிசன வரம் தான் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை எல்லாம் இவன் பெற்றுக்கொள்வதற்கும் இவனுடைய கண்கள் திறக்கப்படும்
வெளிப்படுவதற்கும், கர்த்தர் சொல்ற இடி முழக்கம் சத்தம் கிடையாது, அது ஒரு செய்தி என்பதை புரிந்து கொள்வதற்கும் அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் தான் அவனுக்கு உதவி செய்யும். அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் தான் அது சாத்தியப்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கடைசி காலத்துல முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டும், உள்ள இருக்கிற செய்திகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும், அதை தீர்க்க தரிசன நற்செய்தியாய் சொல்ல வேண்டும். இது ஒரு தீர்க்க தரிசனம் தான், ஆனால் இது ஒரு சுவிசேஷமாய் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அது தீர்க்க தரிசனமாய் ஏற்றுக்கொண்டால் தீர்க்க தரிசனம், இது ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்படி இனி நடக்கக்கூடிய 1000 வருட அரசாட்சியில் என்ன நடக்கும் என்கிற சம்பவத்தை தரிசனமாய் பார்த்து ஒரு சுவிசேஷமாய் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஒரு நல்ல சுவிசேஷகனுடைய கைகளிலே கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரி எடுத்து சொல்லும் போதுதான், மறுபடி வரேன், இந்த கடைசி காலம் என்பது விஞ்ஞானம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஜனங்களும் இந்த உலக அரசாங்கங்களும் விஞ்ஞானிகளும் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி எல்லா துறைகளிலும் அவங்க ஏஐயை பயன்படுத்தினால் கூட, அவர்கள் நாம் செய்யதை விட பலமான காரியங்களை செய்தால் கூட அந்த ஏஐ டெக்னாலஜியை உட்பட உடைத்து கொண்டு சுவிசேஷம் சொல்ல வேண்டிய பொறுப்பு, கடமை ஒரு நல்ல சுவிசேஷகனுக்கு காணப்படுகிறது. மோசேயினுடைய கைகளில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எல்லாரையும் விடுவித்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. வெளியே கொண்டு வந்த பிறகு பல அற்புத அடையாளங்களை மோசேயின் மூலியமாய் கர்த்தரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறாரு. சில நேரத்தில் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவதும் கர்த்தர் தான். கடினப்படும் போது மோசே ஆரோன் மூலியமாய் அற்புத அடையாளங்களை செய்ய வைப்பதும் கர்த்தர் தான். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் மோசேக்கு வேற ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். நல்லா பார்க்கணும், சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? உன் கையில் உள்ள கம்பு இருக்கே, இந்த கம்பை நீ கீழே போடும்போது சர்ப்பமாய் மாறும், மறுபடி எடுக்கும்போது இது கம்பாய் மாறும்ங்கிறத மோசேக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். ஏன் சொல்லி கொடுக்கிறார் என்று கேட்டால், பார்வோன் அரண்மனையில் ஆல்ரெடி ஒரு மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. அவங்க இதே வித்தையை கற்றுக்கொண்டவர்கள். ஒரு கம்பை சர்ப்பமாய் மாற்றுவதும் அதே சர்ப்பத்தை கம்பாய் மாற்றக்கூடிய இந்த வித்தை இருக்கே, இந்த வித்தையை ஆல்ரெடி அரண்மனையில், பார்வோன் அரண்மனையில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நீ போய் சும்மா போய் பேசினா உன்னை அவங்க எதிர்த்த முடியும். அதனால அவன் என்ன செய்யறானோ அதே நீயும் செய்யி, அதே காரியத்தை நீயும் செய்ய என்று கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அதனால இவனும் சொன்னான். ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியம் இருக்கிறது. கடைசி அங்க போய் பார்வோனுடைய அரண்மனையில் போய் இவங்க மோசே ஒரு பக்கம் நின்று அவருடைய கம்பை போட்டு சர்ப்பமாய் மாத்துகிறார். பார்வோனுக்கு ஒரு திகைப்புமே ஏற்படலை. நான் சொன்ன மாதிரி ஏசு ஒரு மனுஷனை பக்கவாதத்திலிருந்து இயேசு சுகப்படுத்தினார் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் விஞ்ஞானிகள் உட்பட செய்ய முடியுமே, அதனால ஆச்சரியமா இருக்காது. கடைசி பார்வோன் பார்த்தான், நீ மட்டும்தான் கம்பை போட்டு சர்ப்பமாய் மாற்ற முடியுமா? நானும் மாற்றி காமிக்கேன். அங்கிட்டு கூடி இருக்கிற ஒரு கொஞ்சம் மந்திரவாதிகளை கூப்பிட்டார்கள். அந்த மந்திரவாதிகள் வந்தாங்க, அவங்க கையிலையும் கம்பு இருந்தது, கம்பை போட்டாங்க, சர்ப்பமாய் மாறிவிட்டது. அப்படி என்று கேட்டால், ஒரு தேவனுடைய மனிதன் செய்யக்கூடிய ஒரு அற்புத அடையாளத்தை உலக காரியத்தில் உலக மனிதர்கள் தன்னுடைய மந்திர வித்தையினாலையும் விஞ்ஞானத்தினாலையும் செய்ய முடியும், செய்யக்கூடும், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார்கள். இதே மாதிரி தான் இந்த நாட்களில் இயேசுவை நிரூபிக்கும் போது நாம் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு நிரூபித்தோம் என்று சொன்னாலும் உலக விஞ்ஞானத்தை கொண்டு எங்களாலும் சாத்தியப்பட முடியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் எங்க வித்தியாசப்படுகிறது என்று கேட்டால், அந்த 2 பேரும் அற்புதத்தை நடத்தின பிறகு எது உண்மை என்பதை ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். கடைசி என்ன நடந்தது? மோசேயினுடைய சர்ப்பத்திற்கு வேறொரு வல்லமை இருந்தது, மந்திரவாதிகளுடைய சர்ப்பத்திற்கு வேறொரு வல்லமை இருந்தது. மந்திரவாதிகளுடைய சர்ப்பத்தின் வல்லமையை மோசேயினுடைய சர்ப்பத்தின் அந்த வல்லமையானது விழுங்கி போட்டது. விழுங்கின பிறகுதான் தெரியும் இது போலியான வல்லமை, இது உண்மையான வல்லமை என்று. அந்த மாதிரி இந்த கடைசி நாட்களில் டெக்னாலஜியை பயன்படுத்தி அற்புத அடையாளங்கள் செய்ய முயற்சி பண்ணினாலும் கர்த்தருடைய வல்லமையை கொண்டு நாமும் அதை எதிர்த்து நின்று கர்த்தருடைய வல்லமை உலகத்தின் வல்லமையை விழுங்கி போடும் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். ஒன்று, உலக வல்லமையை கர்த்தருடைய வல்லமை விழுங்கி போடும், விஞ்ஞானத்தின் வல்லமையை கர்த்தருடைய வல்லமை விழுங்கி போடும். இனிமே மந்திரவாதிகள் தன்னுடைய மாயாஜாலத்தினால ஜனங்களை ஏமாற்ற முடியாது என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, மந்திரவாதிகளை அந்த உலக விஞ்ஞானத்தை செயல்பட விடாமல் தடுக்கணும். தடுக்க வேண்டிய பொறுப்பு நல்ல சுவிசேஷகனுக்கு இருக்கு. எலியா தீர்க்கதரிசி மலை மேலே இருக்கும்போது ஒரு பக்கம் தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், பாகால் கள்ள தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம், 450 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இங்கிட்டு ஒரே ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. 2 பேருக்கு ஒரு போட்டி நடக்க ஆரம்பிக்கு. 2 பேர்த்தையும் வல்லமை இருக்கு. எலியா தீர்க்கதரிசி ஒரு பக்கம் தேவனுடைய வல்லமை, மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் இவர்களுக்கு வேறொரு வல்லமை.
இந்த ரெண்டு வல்லமைக்கு வித்தியாசம். இவர்களால் வானத்திலிருந்து அக்கினியை இறக்க கொண்டு வர முடியும். அவர்களுக்கு அது சுலபமான காரியம். யாருக்கு? இந்த தோப்பு விக்கிரக பாகால் தீர்க்கதரிசி அந்த 850 பேருக்கு வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி கொண்டு வர முடியும் என்கிற காரியம் சாத்தியமான காரியம்தான். அவர்களுக்கு கஷ்டமே கிடையாது. தன்னுடைய மந்திர வித்தையை பயன்படுத்தி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கொண்டு வர முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் கூட வானத்திலிருந்து அந்தி கிறிஸ்து அக்கினியை இறக்கி அற்புத அடையாளங்கள் செய்வான் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி பிசாசின் வல்லமை வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வர முடியும். ஆனா கர்த்தரும் பார்த்தாரு, நீ எந்த வல்லமையை ஆயுதமாய் எடுக்கிறையோ அதே வல்லமையை ஆயுதமாய் எடுக்க எலியா தீர்க்கதரிசிக்கும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ போய் அவன் அக்கினி இறக்குனா நீ தண்ணி கொண்டு போகாத. அவன் எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை தான் நீயும் எடுக்கணும். என்ன ஆயுதம்? நீயும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கொண்டு வா. 2 பேருக்கும் போட்டி. இவனும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும், எலியாவும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கணும். 2 பேரும் நடக்கு. மோசே சம்பவத்தில் தேவ மனிதன் தேவனுடைய வல்லமை பிசாசின் வல்லமையை விழுங்கி போட்டது. அது போலி என்பது நிரூபிக்கப்பட்டது. அதே மாதிரி வானத்தில் இப்போ கள்ள தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் ஒரு போட்டி. வானத்திலிருந்து யார் அக்கினி இறக்கிறாருன்னு. ஒரு தேவனுடைய வல்லமையில நிரம்பின ஒரு மனிதன் நிற்கிற இடத்தில் மந்திரவாதியினுடைய மந்திர வித்தை செயல்படாமல் தடுத்து நிறுத்தப்படும். அந்த மாதிரி உலகத்தினுடைய விஞ்ஞானத்தை பயன்படுத்தி சில விஷயங்கள் செய்கிறோம் என்று சொல்லி போலி அற்புதத்தை நகர்த்தி காட்டினாலும் கடைசி தேவனுடைய மனிதன் தான் ஜெயித்தான் என்பதாக இருக்க வேண்டும். இந்த டெக்னாலஜி எல்லாம் உடைத்து இந்த டெக்னாலஜி தான் அற்புதம் செய்யும் என்று நம்பும் போது இது ஒரு போலியான அற்புதம், இது போலியான காரியம் என்பதை ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது, நிரூபித்து காட்ட வேண்டும். மோசே நிரூபித்து காட்டினார், எலியா நிரூபித்து காட்டினார். இன்னும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அநேக அப்போஸ்தலர்கள் நிரூபித்து காட்டி இருக்கிறாங்க. அநேக நபர்கள் தங்களுடைய மந்திர புத்தகத்தை தூக்கி தெருவில் போட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், மந்திர புத்தகத்தை படித்து பல மந்திரங்கள் சொல்லி ஜனங்களை பிரமிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். எப்போ வரைக்கும்? உண்மையான வல்லமை வருகிற வரைக்கும் போலி வல்லமைகளை வைத்து ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருப்பார்கள். உண்மையான வல்லமை வருகிற வரைக்கும் தன்னுடைய மாய வித்தை மந்திர ஜாலங்களை வைத்து ஜனங்களை பிரமிக்க வைத்துக் கொண்டிருப்பார்கள். என்றைக்கு பிலிப்பு போகிறானோ சீமனுடைய மந்திர வித்தைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விடுகிறது. என்றைக்கு அப்போஸ்தலர்கள் எழும்புகிறார்களோ அந்த மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திர புத்தகத்தை எல்லாம் தூக்கி எடுத்து தெருவில் விட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அன்றைக்கு மந்திரவித்தை, இன்றைக்கு டெக்னாலஜி. கர்த்தருடைய ஒரு தேவ மனிதன் கர்த்தருடைய வல்லமையை நிரூபிக்கும் போது டெக்னாலஜி எல்லாம் உடைக்கப்பட்டு விடணும். டெக்னாலஜி ஒரு மனிதனுக்கு சுகத்தை கிடையாது, ஒரு போலியான அற்புதத்தை தான் செய்கிறதை ஒழிய அது நிரந்தரமான அற்புதம் கிடையாது. அது மனிதனுக்கு சமாதானம் உள்ள அற்புதத்தை கொடுக்கவே கொடுக்காது என்பதை சொல்லுகிறது மாத்திரமல்ல, நிரூபிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். விஞ்ஞானம் செய்கிறதை அதை எதிர்த்து செய்து விஞ்ஞானத்தின் நிமித்தம் வரக்கூடிய அற்புதம் அடையாளம் போலி என்பதை நிரூபித்து காட்டணும். அது செயல்பட விடாமல் தடுக்கணும். ஜனங்களுக்கு எது உண்மையான அற்புத அடையாளம், எது போலியான அற்புத அடையாளம் என்பதை நிரூபித்து காட்டணும். அதனால தான் சொன்னேன், இந்த கடைசி கால ஒரு நல்ல சுவிசேஷகன் மனிதனை எதிர்த்து மாத்திரம் கிடையாது, பிசாசை எதிர்த்து மாத்திரம் கிடையாது, விஞ்ஞானத்தை எதிர்த்தும் அவன் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. அதனால தான் இந்த உலகத்தில் எப்படி விஞ்ஞானம் பெருகி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வல்லமையில நிரம்பி விஞ்ஞானத்தை உடைக்க வேண்டிய பொறுப்பு காலகட்டம் நம்ம இருக்கிறோம். அதுக்குத்தான் கர்த்தர் ஞானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அவன் ஞானத்தின் ஆவி என்பதாக ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாத ஞானம், இந்த மனுஷனுக்கு தான் உலக அறிவு, இதை தாண்டின ஒரு அறிவை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஒரு நல்ல சுவிசேஷகனுக்கு கர்த்தர் தன்னுடைய ஞானத்தின் ஆவியை கட்டளையிடுகிறார். கர்த்தர் அந்த ஞானத்தின் ஆவியை கட்டளையிடும் போது எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும், எப்படி கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த கடைசி காலத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனிதன் 2 காரியங்களை கட்டாயம் பெற்றிருக்கிறவன் இருக்க வேண்டும். அந்த சுவிசேஷம் சொல்லுகிறவன் தீர்க்க தரிசன வரம் பெற்று வெளிப்பாடுகளை வாங்கி அதையே சுவிசேஷமாய் சொல்லுகிறவனாய் இருக்க வேண்டும். 2வது, விஞ்ஞானத்தை எதிர்த்து கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபித்து காட்ட ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இந்த 2 காரியத்தையும் கர்த்தர் அதிகாரமாக, வரமாக, அபிஷேகமாக நமக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல எல்லாருமே எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பரலோகத்தின் தேவன் ஒரு தலைமுறையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். ஒரு கடைசி கால தலைமுறை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியம் செய்த ஊழியர்கள் செய்ததை விட புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியர்கள் செய்த ஊழியங்களை விட கடைசி காலத்தில்
ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எதிர்க்க வேண்டிய பிரச்சனைகள் வேறே மாதிரி உண்டு. பல பிரச்சனைகளையும் டெக்னாலஜியையும் விஞ்ஞானத்தையும் எதிர்த்து ஊழியம் செய்ய வேண்டியிருக்கிறது. இவைகளை எதிர்த்து கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டியிருக்கிறது. இவைகளையெல்லாம் எதிர்த்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. இது சாதாரண மனிதனால் கூடாது. ஒரு சாதாரண மோசேவால் இது கூடாது. ஒரு சாதாரண எலியாவால் இது கூடாத காரியம். மோசேட்ட போய் கேட்ட உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டா, நானோ திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. எலியாட்ட போய் உங்களால் இது கூடுமா என்று கேட்டால், எசபேல் என்னை திறத்துறா, என்னுடைய உயிரை எப்போ வாங்க போறாரு தெரியல, நான் என்னுடைய முற்பிதாக்களை போல நல்லவன் கிடையாது, பரிசுத்தவன் கிடையாது, என்னை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விடுவார், சோர்ந்து விடுவார். அப்படி என்று கேட்டால், போலியான வல்லமைகளை மேற்கொள்வதற்கு, போலியான அற்புத அடையாளங்களை மேற்கொள்வதற்கு ஒரு மனிதனால் சாத்தியப்பட மாட்டவே மாட்டாது. அது தேவனுடைய வல்லமையினாலேயே சாத்தியப்படுகிறது. தேவனுடைய வல்லமை தான் பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளும். தேவனுடைய வல்லமை தான் விஞ்ஞானத்தின் வல்லமையை மேற்கொள்ளும். விஞ்ஞானம் ஒரு பக்கம் போனாலும் விஞ்ஞானத்துக்கு மேலே போய் விஞ்ஞானத்தை உடைத்து இது போலி என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு நல்ல சுவிசேஷகனுடைய கைகளில் அதிகாரமாய் கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த அதிகாரத்தை, தீர்க்க தரிசன வரத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். ஒரு ஞானத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அது சாதாரணமான ஞானம் கிடையாது. உலக விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம். பிசாசு எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை தான் கையில் எடுத்து ஜெயிக்கணும், போராடணும். அவன் விஞ்ஞானத்தை கையில் எடுத்து தேவ பிள்ளைகளோடு போராடி கொண்டிருக்கிறான். அதே ஆயுதத்தை கையிலே நாமும் எடுக்க வேண்டும். எடுத்து அது போலி, கர்த்தருடைய வல்லமை தான் மெய் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட வரங்களையும் வல்லமைகளையும் ஒரு நல்ல சுவிசேஷகனுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் அந்த வெளிப்பாட்டு வரமாகிய தீர்க்க தரிசன வரத்தையும் பல ஞானம் அடங்கின தானியேல் தீர்க்கதரிசிக்கு அறிவுக்கு எட்டாத பல ரகசியங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தின் ஆவியை கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். விசேஷித்த ஒரு ஆவி. அந்த ஆவியை கர்த்தர் இன்றைக்கு கட்டவிழ்க்க விரும்புகிறார். அது ஒரு ஞானத்தின் ஆவி. பிசாசு எந்த வல்லமையை கையில் எடுக்கானோ அதே வல்லமையை கையில் எடுத்து அவனை விட மேற்கொள்வதற்கான ஒரு வல்லமையை கர்த்தர் ஒரு நல்ல சுவிசேஷனுடைய கைகளில் கொடுக்க விரும்புகிறார். எல்லாரும் பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் ராஜாவை நோக்கி, இன்றைக்கு ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற நான், நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிற நான், எனக்கு அந்த தீர்க்க தரிசன வரத்தின் வெளிப்பாடுகள் எனக்கு கிடைக்க வேண்டும், ஞானத்தின் ஆவி எனக்குள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படியே நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ லார்ட், உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம். பாகால் தீர்க்கதரிசனுடைய வல்லமை எல்லாம் முடங்கப்பட போகிறது. அக்கினி, அக்கினி, எழுப்புதல் அக்கினி. அது பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் நொறுக்கப்படக்கூடிய ஒரு அக்கினி. அது எழுப்புதல் அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. அது ஒரு எழுப்புதல் அக்கினி. அந்த பாடலை பாடும்பொழுது எல்லாரும் கர்த்தரோடு இணைந்து கொள்ளலாம், கர்த்தருடைய ஆவியானவரோடு இணைந்து கொள்ளலாம். அக்கினி, அக்கினி, அது ஒரு எழுப்புதல் அக்கினி. நம்மளுடைய எல்லா பொல்லாத மந்திர வித்தைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அக்கினி. எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடும்போது கர்த்தரோடு இணைந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பு எலியாவை போல எங்களையும் எழுப்பும். பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பு எலியாவை போல எங்களையும் எழுப்பும். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிட புதிய வல்லமையை தந்திடுமே. வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிட பரலோக வல்லமையை தந்திடுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் முழங்கணுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் முழங்கணுமே, என்று ஜனங்கள் முழங்கணுமே. அக்கினி, அக்கினி, எழுப்புதல் அக்கினி, அக்கினி, அக்கினி ஊற்றிடுமே. அக்கினி, அக்கினி, எழுப்புதல் அக்கினி, அக்கினி, அக்கினி பரவட்டுமே. பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பு ஒரு எலியாவை எழுப்பத்தான் போகிறார். பாகால் தீர்க்கதரிசிகள் முன்பு எலியாவை போல எங்களை
எழுப்பும். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிட புதிய வல்லமையை தந்திடுமே. புதிய வல்லமை. அக்கினியை இறக்கிட பரலோக வல்லமையை தந்திடுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், நிரூபித்து காட்ட வேண்டிய காலகட்டம். முழங்கணுமே. கர்த்தரே தெய்வம் என்பதை சொல்லுகிற சந்ததி கிடையாது. கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய சந்ததி. முழங்கணுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் அக்கினி 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 ஊற்றிடுமே. அக்கினி அக்கினி எழுப்புதல் அக்கினி 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 பரவட்டுமே. பாகால் தீர்க்க தரிசிகள் முன்பு எலியாவை போல எங்களையும் எழுப்பும். கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தத்தான் போகிறார். விஞ்ஞானத்திற்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு புதிய வல்லமையை கட்டவிழ்க்கிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிட பரலோக வல்லமையை தந்திடுமே. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் முழங்கணுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் முழங்கணுமே. என்று ஜனங்கள் முழங்கணுமே. அக்கினி, கர்த்தருடைய அக்கினி. அக்கினி எழுப்புதல் அக்கினி 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 ஊற்றிடுமே. அக்கினி ஒரு எழுப்புதல் அக்கினி. எழுப்புதல் அக்கினி 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 எழுப்புதல் அக்கினி. அக்கினி அக்கினி எழுப்புதல் அக்கினி 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 எழுப்புதல் அக்கினி. அக்கினி அக்கினி எழுப்புதல் அக்கினி 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 பரவட்டுமே. அக்கினி எழுப்புதல் அக்கினி. எழுப்புதல் அக்கினி